சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது மறைந்த முத்துவின் உடல். முத்து உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் திரளாக வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். கருணாநிதியின் மூத்த மகன் முத்துவின் இறுதி ஊர்வலம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது என்ற தகவலையும் நாம் பார்த்தோம். ஈஞ்சம்பாக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடல் கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலினின் வாகனம் முன்னே செல்ல பின் ஆம்புலன்ஸ் வழியாக முத்துவின் உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக திரையுலகினரும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் குவிந்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி அளவில் முத்துவின் இறுதி ஊர்வலம் நடைபெறவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? அரசியல் பிரமுகர்கள், திரையுலகினர், முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பத்மாவதி தாயாரின் மூத்த மகனான முத்து இன்று காலை உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்தார். அவருடைய 77வது வயதில் இன்று மறைந்திருக்கிறார். 1948 ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இன்று காலை சரியாக 8 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரடியாக சென்று குடும்பத்தினருடன் கண்ணீர் மல்க தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக முத்துவின் பூத உடல் முதலமைச்சர் வாகனத்திற்கு பின்னே வர தற்பொழுது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியின் இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள், அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளைத்தான் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின், அதே போன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி, முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், அதே போன்று அவர்களுடைய சகோதரி செல்வி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கனவே முழுமையாக வந்துவிட்டார்கள். ட்விட்டர் மற்றும் எக்ஸ் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த மறைவு காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்ய இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. முத்து ஏற்கனவே கலைத்திறன் கொண்டவர். அவர் ஒரு நடிகராக செயல்பட்டார். அணையா விளக்கு, பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை போன்ற திரைப்படங்களில் முழுமையாக நடித்தவர். நடிப்பு திறன் மட்டுமின்றி பல்வேறு திரைப்படங்களில் தன்னுடைய சொந்த குரலில் பாடி அசத்தியவர். சிறந்த பாடகராகவும் இருந்தார். முத்துவை பொறுத்தளவு கடந்த 2006ஆம் ஆண்டு தேவா இசையில் மாட்டுத்தாவணி படத்தில் முத்து ஒரு பாடி அசத்தி இருந்தார். மிக முக்கியமாக பல்வேறு திரைப்படங்களில் விளைந்த அவர் 2015 அரசியலில் முழுமையாக பெரிய அளவில் ஆர்வம் காட்டாதவர். 2015 மற்றும் 23இல் உடல்நலக் குறைவு காரணமாக தொடர்ச்சியாக மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்தார். கோபாலபுரம் இல்லம் முன்பே தற்பொழுது ஒரு சோகமான காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு சேர்ந்த தலைவர்கள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அடுத்தடுத்து வர இருக்கிறார்கள். பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று மூத்த நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த மறைவுக்கு தங்களுடைய இரங்கல்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுதுதான் உடல் கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வர இருக்கிறார்கள். அவருடைய பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலி மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு இன்று மாலை சரியாக 5 மணி அளவிலே இந்த கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. பெசநகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என ஏற்கனவே விரிவாக தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் தன்னுடைய காலையில் தன்னுடைய இரங்கல்களை நீண்ட நெடிய இதவாக தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக முத்தமிழர் அறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை, என்னுயிர் அண்ணன் முத்து மறைவுற்றார் என்ற செய்தி என்னை இடியென தாக்கியது. தாய் தந்தையருக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து தவிப்பதாக வேதனையுடன் பதிவிட்டிருந்தார். மிக முக்கியமாக என்னுடைய வளர்ச்சி தன் வளர்ச்சியாக கருதி எப்பொழுதும் என்னை ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் முத்து.
என்னுடைய ஆருயிர் அண்ணனுக்கு உணர்வு பூர்வமாக தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதாக முதலமைச்சர் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருந்தார். நம் காட்சிகள் வாயிலாகவே பார்க்கலாம். இந்த கோபாலபுரமே முழுமையாக ஒரு சோகமான நிகழ்வாக காட்சியளிக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பிலும் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டப்பட்டிருந்தது. முதலமைச்சர் காலை 10 மணியில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதாக இருந்தது. அதே போன்று முதலமைச்சருடைய மனைவியின் அந்த புத்தக வெளியீட்டு விழா மாலை 5 மணி அளவில் நடைபெறவாக இருந்தது. இப்படி அனைத்து நிகழ்வுகளும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த அவருடைய பூத உடலுக்கு உறவினர்கள், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திலகவதி, கவலை தோய்ந்த முகத்தோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கே நின்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சி தலைவர்களும் பிற பிரமுகர்களும் வந்து தங்களது அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனையும் காண முடிகிறது. கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.